கோபால கோபால கோகுல நந்தன கோபால நந்தகுமார நவனித சோர பிருந்தாவனச்சர கோபால 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 கோகுல நந்தன கோபால. கத்தக்கதித்து கிடந்த பெரும் செல்வம் ஒத்து பெருந்தி கொண்டுண்ணாது மண்ணாழ்வான் கொத்து தலைவன் குடிகெடத் தோன்றிய அப்தன் வந்தென்னை புறம் புல்குவான் ஆயர்கள் ஏறு என் புறம் புல்குவான். கத்தக்கதித்து கிடந்த பெரும் செல்வன், கத்தக்கதித்து கொழுத்துன்னு அர்த்தம். இதெல்லாம் ஓசைகள் தான். கொழுத்து கிடந்த ஏராளமான செல்வம் கொழுத்து எடுத்து அவனுக்கு துரியோதனனுக்கு கிடந்த பெரும் செல்வம் ஒத்து பொருந்தி கொண்டுள்ளாது. அவ்வளவு செல்வம் இருக்கும் பொழுது இன்னனது உனக்கு இன்னனது எனக்குன்னு ஒத்து போய் சாப்பிட்டு வாழக்கூடாதா? அப்படியாவது தரித்திரமா கொடுத்தா என்ன குறைஞ்சிட போறது? அப்பம் பாட்டம் சொத்து தானே. அவன் சொத்து பாண்டவர்களை பார்த்து உனக்கு எது எங்களுக்கு எது என்று ஒத்து வாழக்கூடாதோ? ஒத்து பொருந்தி கொண்டு உண்ணாது. அப்படி உண்ணாதபடி என்ன ஆனாள்? அவர்களுக்கு 5 குண்டூசி குத்திர இடங்கூட தரமாட்டேன் என்று பாண்டவர்களை ஒழித்து மண்ணாழ்வாகான் சூதாடி அவர்களுடைய சொத்தையும் கட்டிண்டு ஆள வேணும் அப்படின்னு நினைக்க கூடியது. இப்படி நினைக்கிறவன் ஒத்தன் 2 பேர் இல்லையா? மண்ணாழ்வான் கொத்து அப்படின்னு இருக்கக்கூடிய அவ்வளவு அரசர்கள், இவ்வளவு பேர்களும் துரியோதனாதிகள். இவ்வளவு பேர் துரியோதனம் தவிர 100 பேர்களாச்சே. 99 பேர்கள் சேர்ந்து ஒரு கொத்து. தலைவன், அவர்களுக்கு தலைவனாகிய துரியோதனன், அவனுடைய எண்ணத்தாலேயே அவன் அழிஞ்சு போனான். அதனால குடிகெட தோன்றிய, யாருமே சுயநலம் இருக்கிறவன் அழிஞ்சுதான் போவான், குடியோட அழிஞ்சு போவான். புறத்தார் வாழணுங்கிற எண்ணம் வேணும், பிறர் வாழணுங்கிற எண்ணம் இல்லாத அவனுடைய குடி கெடும்படியாக வந்த தோன்றிய அவதாரம் செய்த அத்தன் வந்தென்னை புறம் பொல்குவான். பாரத யுத்தம் பண்ணினவன் அர்ஜுனன் இல்ல, பீமன் இல்ல, இவன் தான். யசோத புள்ளதான் பாரத யுத்தமே நடத்தி வச்சவன். அதனால அத்தன் வந்து என்னை புறம் புல்குவான், ஆயர்கள் ஏறு என் புறம் புல்குவான். கோவிந்த நாம சங்கீர்த்தனம்.